சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் பேசிக்கான ஒரு கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் லெவல்ஸ் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிட் ஓப்பன் பண்ணோன்னே ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு பேனல் இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ளோர் பிளானில் டபுள் கிளிக் பண்ணி லெவல்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் டேப்பில் இந்த இடத்துல லெவல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனேபிளில் இருக்காது. அதுவே நீங்கள் எலிவேஷனில் வேறு ஏதாவது ஒரு வியூவில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஃப்ளோர் பிளானில், சீலிங் பிளானெல்லாம் உங்களுக்கு எனேபிளில் இருக்காது, கிரிட்டு மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ எலிவேஷன் வியூவில் ஏதாவது ஒரு வியூவில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவல் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்தராக நம்மளுக்கு லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரியும் யூனிட் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது 4000ன்றது எம்எம்மில் இருக்குது. ஃபீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஎன் டைப் பண்ணிவிட்டு லென்த்தில் போயிட்டு அதை கிளிக் பண்ணி யூனிட்ஸில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது நான் 10 ஃபீட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். ரிவிட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்சரில் போயிட்டு லெவல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 2 இது கொடுத்துருப்பாங்க. அதில் லைன் பிக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி மேனுவலாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிக் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படியே ஆட்டோ கேடில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதே தான் இந்த இடத்துல பிக் லைன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்கள் ஆஃப் சைட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் லைன் டூல் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். லைன் எடுத்துகிட்டு இப்போ மேலே கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஃபீட் 6 இன்ச்சுன்னு ஒன்று காமிக்குது இல்லையா, அது எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் இருந்து 12 அடி இருக்குது. ஆனால் லெவல் 1ல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 அடி இருக்கும். இப்போ நான் 12 அடி, அதாவது லெவல் 2ல் இருந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லெவல் க்ரியேட் ஆகும். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி லெவல் க்ரியேட் ஆகிடும். அதே பிக்லைன் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் பிக்லைன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் ஆஃப் செட் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா ஆப்ஷன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆஃப் செட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஒரு 10 ஃபீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சேன் அப்படின்னா எனக்கு மேலே ஒரு டாட் லைன் மாதிரி ப்ளூ கலரில் காட்டும். லைட்டாக கீழே அந்த லெவல்லே லைட்டாக கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ப்ளூ கலர் லைன் காட்டும். இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த லெவல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த லாக் சிம்பிள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ இந்த லெவலை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு எல்லா லெவல்ஸ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கிள் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லெவல்ஸுமே இந்த மாதிரி ட்ராக் ஆகும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஏதாவது ஒரு லெவல் மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாக் சிம்பிளை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ட்ராக் பட்டனை கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இன்னொரு லெவலை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லாக்கில் இருக்கக்கூடிய 3 லெவல், அதாவது எத்தனை லெவல்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, செப்பரேட்டாக ஒரு இதை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னா நீங்கள் அதை அன்லாக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அது கீழே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இந்த சர்க்கிள் எலிவேஷன் இருக்கு இல்லையா, அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துலையும் டிக் பண்ணிங்கன்னா அதே போல் இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அந்த சிம்பிள் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஜஸ்ட் அதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே போல் தான் எல்லா இடத்துலையுமே அதே தான். நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எலிவேஷனில் உங்களுக்கு அந்த லெவலில் அந்த சிம்பிள் உங்களுக்கு ஷோ ஆகாது. பட் ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. நீங்கள் லெவல்ஸ் ஏதாவது டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல 15 ஃபீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் நீங்கள் டைரெக்டாக அந்த ரீநேம் பண்ணுறதோ இல்லை டைமென்ஷன் மாற்றுறதோ உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எப்போவுமே இது டிக்கில் இந்த சைடு ஒரு சைடு மட்டும் டிக்கில் வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக லெவல் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் இதில் எத்தனை லெவல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளோர் பிளான்லேயும் சீலிங் பிளான்லேயும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளோர் பிளானில் மட்டும் வச்சுட்டு இப்போ நான் லெவல் 3 இந்த இதில் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வச்சு டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளோர் பிளானில் மட்டும் லெவல் 3 இருக்காது. பட் எலிவேஷனில் நம்மளுக்கு லெவல் 3 இருக்கும், சீலிங் பிளான்லேயும் இருக்கும். நீங்கள் எந்த பிளானில் வச்சு நீங்கள் டெலிட் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகும், மீதி இருக்கிறதுல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அது மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. பட் நம்ம மேக்ஸிமம் ஒரு லெவலில் இருக்கிறது தான் நம்ம வந்து இன்னொரு லெவலில் அது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு அதனோட இம்ப்ரெஷன் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு லெவல் டெலிட் பண்ணிங்கன்னா எலிவேஷன்லேயே வச்சு டெலிட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் எலிவேஷன்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.